அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் பலனருவ மாவட்டத்தில் காணப்படுகின்ற பராக்கிரம சமுத்திரத்தில் ஒரு தீவண்டி சொல்லலாம். அதிலேயுமே இன்றைய அதிகரித்த வெப்ப காரணமாக நீரானது வற்றி காணப்பட்டது. அதில் இந்த அறிக்கிற பண்டைய புராதன கட்டிடமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி இருக்கின்றது அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மக்களே, எவ்வளோ தூரம் இந்த நீரானது பராக்கிரம சமுத்திரத்தில் காணப்படுகின்ற நீரானது எவ்வளவு போய் வற்றி பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த இடமெல்லாம் முதல் ஃபுல்லாக நீராலே சூழ்ந்த இடமாக இருந்தது. தெரிஞ்ச ஒரு பல வருடத்திற்கு மேலே இந்த இருக்கிற அரண்மனையா இல்லை இந்த கட்டடம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கின்றத பார்த்து கொள்ளுங்க. அப்படியே ஃபுல்லாக இந்த இடம் துப்புரவு செய்யப்பட்டு இன்றைக்கு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் பராக்கிரம சமுத்திரம் எவ்வளவுக்கு இதானது வற்றி காணப்படுதுன்றதை பாருங்க. இந்த இடங்கள்ல எப்படி இருக்கின்றது. பாருங்க இந்த இடங்களை. நான் இது ஒரு அரச மாளிகையாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இப்படியான நிலைமைகள் நடக்கலை. ஏனெண்டா பல வருடங்களின் தான் இந்த அடிக்கிற இந்த கட்டிடத்தை காணக்கூடியதாயிருக்கு. இந்த இடங்களிலே பண்டைய தூண்களையும் காணக்கூடியதாயிருக்கு. மக்களே, பராக்கிரம சமுத்திரத்தின் நீரை எப்படி இருக்கின்றத இந்த இடத்துல லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன்.
நீங்கள் அதை மெப்லையும் பார்த்து கொள்ளலாம். வர 7 மாணாக்கள் வந்தும் பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அதிகரித்த செங்கல்லானது, சிறிய உடைந்த செங்கல்லானது காணப்படுகிறது. இந்த கட்டடத்திலிருந்து காணப்படுகின்ற செங்கல்லானது அரிக்கப்பட்டு இவ்வாறு காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா சுற்றி வர கருங்கல் பயன்படுத்தப்பட்டிருக்கி. அதுக்கு மேலேயுமே செங்கல்லால் கட்டியிருக்காங்க. இந்த இடங்கள்லாம் குளப்பகுதி தான். இருப்பினும் இந்த நிலையில் இப்போ இருக்கி